ஹலோ குழந்தைகளே, நான் தான் குரங்கு. நான் மரத்துக்கு மரம் தாவுவேன். என் வீடு மரம்தான். நான் உணவும் உண்ணோம் வாழைப்பழம். என் நண்பர்களை வாங்க சிங்கம் நண்பரே, உங்களை பற்றி குழந்தைகிட்ட அறிமுகப்படுத்தி கொள்ளுங்களே. அப்படியா? நான் அறிமுகப்படுத்தி கொள்கிறேன். நான் தான் இந்த காட்டிடோட ராஜா. எல்லா விலங்குகளையும் வழிநடத்தி செல்வேன். நானும் இவர்களுடன் நண்பன்தான். அடுத்தது என் நண்பனான ஒட்டகச்சிவிங்கி வருகிறான். அவனையும் அறிமுகப்படுத்தி கொள்கிறேன். வாங்க ஒட்டகச்சிவிங்கி நண்பரே. சிங்க நண்பரே. உங்களை பற்றி குழந்தைகளிடம் அறிமுகப்படுத்தி கொள்ளுங்களே. என்னை பற்றியா? அறிமுகப்படுத்தி கொள்ளலாமே. நான் 1600 எடை இருப்பேன். 10 மீட்டர் உயரம் வளருவேன். நான் தாவரங்களை மட்டும்தான் உண்ணுவேன். அடுத்தது நம் நண்பன் முயல் நண்பனை அறிமுகப்படுத்தி விடுவோமே. சரி ஒட்டகச்சிவிங்கி நண்பனே. வாங்க முயலாரே, உங்களை பற்றியும் குழந்தைகளிடம் அறிமுகப்படுத்தி கொள்ளுங்களே. நான் வெள்ளையாக இருப்பேன். நான் தாவி தாவி குதித்து விரைவாக செல்வேன். நான் கேரட்டு மட்டுமே உண்பேன். நான் பார்க்க மிகவும் அழகாக இருப்பேன். குழந்தைகளுக்கு என்னை பிடிக்கும். நாம் சேர்ந்திருக்கும் போதே நம் கரடி நண்பரும் வந்துவிட்டாரே. கரடி நண்பரே, உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களே. சொல்கிறேன் குழந்தைகளிடம். நான் மூங்கிலை மட்டுமே உண்பேன். தேன் எனக்கு மிகவும் பிடிக்கும். இதையெல்லாம் உண்டுவிட்டு நான் குகையில் நிறைய நேரம் உறங்குவேன். அப்படியா? நம் அனைவரும் சேர்ந்திருப்பதே நம் ஒற்றுமையின் பலமாகும். எதிரிகளை நாம் எதிர்த்து நின்று போராடுவோம். இதுவே நம் ஒற்றுமையின் ரகசியம். என்றும் ஒற்றுமையே பலம். குழந்தைகளை, ஒற்றுமையாக இருங்கள். ஒற்றுமையே என்றும் பலமாகும்.